76வது குடியரசு தினத்தையொட்டி தமிழகத்தின் அந்தந்த மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றனர். இதோ பறக்க விடப்படுகின்றன புறாக்கள். இதுங்க ஃபிளாஷ் ஊத்துனா அந்த போட் தாண்டி போயிடலாமா? கண்கவர் அணிவகுப்பு கொட்டும் மழையிலும் கொளுத்தும் எழுபத்தாறாவது குடியரசு தினத்தையொட்டி தமிழகத்தின் அந்தந்த மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றனர். அணிவகுப்பை பார்வையிட அழைத்து செல்கின்றார். நன்னாளில் சமாதானம் உலகெங்கும் அவர்கள் 4ஆம் படைப்பிரிவை வழிநடத்தி செல்பவர் உதவி ஆய்வாளர் திரு ஆர் சரவணன் அவர்கள் 5ஆம் படைப்பிரிவை வழிநடத்தி தலைமை காவலர் திருமதி சித்ரா அவர்களுக்கு கரெக்டு தான், இதான் கரெக்டு. அடிஷனல் கரெக்டுப்பா ட்ரோன் அதுக்கு நேரம் விட சொல்லுண்ணா. இல்ல கொடிக்கு நேரம் வச்சா பட்டோலி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள். அன்பிற்குரியவர்களே, பலத்த கரவொலியை எழுப்புவோம். 76வது குடியரசு தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை உலகெல்லாம் அறியும் வண்ணமாக ஒட்டுமொத்த
ஒட்டுமொத்த படைகளின் தலைவர் அவர்கள் மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களிடம் கவாத்து பயிற்சியகமாக வடிவமைக்கப்பட்ட திறந்தவெளி வாகனத்திலே இதோ வலம் வருகிறார்கள். அவர்களோடு மதிப்பிற்குரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களும் அணிவகுப்பு தலைவர் அவர்களும் வாகனத்திலே வலம் வருகின்ற அற்புதமான உண்மை, நேர்மை, தூய்மை ஆகிய பண்புகளை தன்னகத்தில் கொண்ட நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள் நமது நாட்டிற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற வீர மறவர்களின் படைகளை கம்பீரத்தோடு பெருமிதத்தோடும் கண்டுகளிக்கின்ற அற்புதமான காட்சி இதோ அற்புதமான காட்சி. அடுத்த கணம் அமுல்படுத்தி அனைவரும் பயன்பெறும் வகையில் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் விழுப்புரம் போக்குவரத்து காவல் பிரிவு உதவி ஆய்வாளர் திரு டி விஜயரங்கன் அவர்கள் தலைமையிலான முதல் படைப்பிரிவு. இரண்டாம் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்துபவர் விழுப்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் செல்வி. விசூர்வமானவர்கள் விவேகத்தின்